4 குத்தா 3 கொடுப்பேன். நான் 4 குத்தா நீ என்ன கொடுப்ப? 3 கொடுப்பேன். நான் 4 கொடுப்பேன். பால் எங்கேருந்து ஏற்றேன்? மடியிலேருந்து. தேன் எங்கேருந்து ஏற்றேன்? வெளியா. அது வந்து கெட்ட போன பொருள், பால் கெடாத பொருள். பருப்பு இது தேன் கெடாத கெடுக்க வச்ச பொருள். பால் கெடாது, பெருசாக இருக்கணும். தேன் கெட்டுச்சு, அது மேலே அது கெடாத ஒரு பொருள். அப்புறமா பாகுன்னா தண்ணியில் வேக வச்சு அதோட தன்மையை மாற்றிருக்கணும், மாற்றப்பட்ட தன்மையோடு இருக்கணும். எதுவுமே மாற்ற முடியாமல் மீண்டும் முளைக்கக்கூடிய ஒன்று இருக்குது. திரும்ப வரக்கூடிய ஒரு பொருள், கெட்டு போகக்கூடிய பொருள், கெட்டு போயிட்ட ஒரு பொருள், கலக்கப்பட்ட ஒரு பொருள். அப்படி பார்த்தியானா அந்த பாட்டு வேற. அடாடி இவ்வளோ நேரம் கிண்டல் பண்ணி சிரிக்க வச்சு திடீர்னு சீரியஸ் ஆகிட்டேன்னா சீரியஸ் ஆகணும் நீங்கள். அப்போ அவ்வை பிராட்டிக்கு ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்குது. என்ன தெரிஞ்சிருக்குதே? இப்படியெல்லாம் இருக்குது. நெய்வேத்தியத்தில் என்ன இருக்குது? இப்படியெல்லாம் இருக்குது. கறந்து கொஞ்ச நேரம் வச்சுன்னா அது மோராவோ தயிராவோ கெட்டு போயிடும். கறந்தா அது எப்படி இருக்குண்ணா? தூய்மையான ஒரு பொருள் ஒன்று தரேன். முழுசும் கெட்டுச்சு, தேன் அது மேலே அது கெடாது, அவ்வளோதான், கெடாது, முடிஞ்சிச்சு. கொதப்பி எடுத்து வந்து வச்சது, அது எச்சில், வண்டில் எச்சில், அது உனக்கு நான் தரேன். வேதித்த ஒரு பொருள் தரேன், வேதித்த ஒரு பொருள் தரேன். மீண்டும் முளைக்கக்கூடிய பண்போடு இருக்கிற ஒரு பொருள். மனுஷனில் 4 பேர் இருக்கிறான், 4 விதமான ஆளும் நான் உங்ககிட்ட தரேன். நீ அவங்களுக்கு என்ன கூட? அப்பா, ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துன்னு போய் கடவுள்கிட்ட நிற்க வச்சு கடவுள்கிட்ட இருந்து சொல்கிறாங்க, இந்த இவங்களுக்கெல்லாம் என்ன சொல்லிக் கொடு? சங்கத்தமிழ். புரியலன்னா என்ன மாதிரி கிண்டல் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு போயிடலாம். நான் சைலண்ட் ஆகிட்டீங்களே, சிரிக்க முடியாது. இவ்வளோ சீரியஸ் மேட்ரு நீங்கள் என்ன ஆக்கி வச்சுக்கிறீங்க? காலகாலமாக படிக்கிறீங்க நீங்கள். அதை காலகாலமாக என்ன பண்ணுகிறீங்க? படிச்சுனே இருக்கிறீங்க. பாலும் தெளி தேனும் பாகும் பருப்பும் இவை 4ம் கலந்து நான் உனக்கு தருவேன். சங்கத்தமிழ் 3ம் நீ எனக்கு. எங்கே இருக்கிறாரு தரத்துக்கு சங்கத்தமிழ்? சங்கத்தமிழ் எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. மக்கள் பேசுகிறாங்க, இயல்பாக இருக்கிறாங்க, இசைக்கிறாங்க, நாடகம் ஆடியும் காட்டுறாங்க. எங்கே தான் இருக்குது? இங்கே தான் இருக்குது. இந்த 4 பேர் இருக்கிறானுங்க. இந்த 4 பேருக்குமே என்ன கூட? இந்த கூட்டத்தில் எத்தனை பேர் இருக்கிறானுங்க? கறந்து வந்து அப்படியே பிறந்து வந்து ஒன்றும் புரியாமல் ஒன்று உட்காந்துக்குது. எல்லாத்தையும் புரிஞ்சுன்னு தேன் ஆகிட்டு ஒன்று உட்காந்துக்குது. வேதிச்சு கடவுளே உன்னை நினச்சி கண்ணீரோடு அழுதுன்னு வந்து ஒன்று உட்காந்துன்னு இருக்குது. இதெல்லாம் இல்லாமல் நாளைக்கு முளைக்கிறதுக்கு, நாளைக்கு செத்துட்டு பிறக்கிறதுக்கு ஒன்று இருக்குது, செத்து பிறக்கிறதுக்கு ஒன்று இருக்குது, பிறந்து இப்போ ப்ரெஸ்ஸாக வந்த ஒன்று இருக்குது. பீஸு, நீங்களாம் பீஸுங்க. ஆமாங்க, அவங்க கொடுத்த நாள் வேறு யாரும் இல்லை. எவன் அதை படித்து புரிஞ்சுக்கிறானோ அவன் இந்த 4 பேரில் ஒருத்தன். அவனுக்கு என்ன கூட? இறைவிடத்தில் சொல்கிறாங்க, கடவுளுக்கு இன்னொரு பேர் என்ன? விநாயகன். கடவுளுக்கு இன்னொரு பேர் என்ன? இதை வடிவமாக்குனா தெய்வம். வடிவமாக்குனா அது பேர் என்ன?